ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் Arise and Shine. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் டிஃப்ரெண்ட் வேஸ் டு சே ஐ எம் டயர்ட். எப்போ பார்த்தாலும் ஐ எம் டயர்ட், ஐ எம் வெரி டயர்ட், இதே தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக எப்படி சொல்லலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். The first one, as usual, I'm tired. I'm tired அப்படின்றது நான் சோர்வாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். அதை எப்படிலாம் நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் சொல்லலான்றது பார்க்கலாம். I'm very tired. I'm very tired. I'm kind of tired. I'm kind of tired. I am unbelievably tired. I am unbelievably tired. ஸோ I'm tired அப்படின்றத இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இனிமேல் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அடுத்தவங்க டயர்டாக இருக்காங்க அப்படின்றது நம்ம எப்படி சொன்னால், ஷீ இஸ் ப்ரிட்டி டயர்ட். ஷீ இஸ் ப்ரிட்டி டயர்ட். ஹீ இஸ் மென்டலி டயர்ட். தே ஆர் ஃபிசிக்கலி டயர்ட். ஷீ இஸ் ப்ரிட்டி டயர்ட். ஹீ இஸ் மென்டலி டயர்ட். தே ஆர் ஃபிசிக்கலி டயர்ட். ஸோ ஐ ஆம் டயர்ட் அப்படின்னு சொல்கிறது கூட நான் சோர்வாக உணர்றேன் அப்படின்றதுக்கு ஐ ஃபீல் டயர்ட். ஐ ஃபீல் டயர்ட். I felt tired yesterday. We feel very tired tomorrow. We will feel very tired tomorrow. I feel tired. நான் சோர்வாக இருக்கிறேன். I felt tired yesterday. நான் நேற்று சோர்வாக இருந்தேன் அப்படின்றது. I am beat. I am beat. ஸோ I am beat அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, we can use this phrases in casual situations. ஸோ ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறல, நோயா ஐ காண்ட், ஐ எம் பீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். If they ask you to come out means you can say I'm beat, I can't do that. Next one, I'm exhausted. It's very tired, extremely tired சொல்லும்போது I'm exhausted. So I'm exhausted means it means very tired. ஸோ ரொம்பவும் சோர்வாக இருக்கிறேன் அப்படின்றது ஐ எம் எக்ஸாஸ்டட் அப்படின்ற ஒரு ஃப்ரேசஸில் சொல்லலாம். They felt exhausted after the game. They felt exhausted after the game. ஸோ விளையாடி முடிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ரொம்ப சோர்வாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு they felt exhausted அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். I am drained. I am drained. That means you don't have much energy to do this. ஸோ உங்ககிட்ட சுத்தமாக பாடியில் எனர்ஜி போயிடுச்சு. அப்போ தான் டு சே தட் ஆல் அவர் எனர்ஜி ஹாஸ் லெஃப்ட் அ பாடி. பாடியில் இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாக போயிடுச்சு, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, இனிமேல் எனக்கு என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் ட்ரெயின்ட். ஐ எம் கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட். ஐ ஃபீல் ட்ரெயின்ட் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஆல் டேஸ். ஐ ஃபீல் ட்ரெயின்ட் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஆல் டேஸ். ஸோ ஃபுல் டே ஒர்க் பண்ணி நான் என்ன ஆகிட்டேன்னா ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஐ ஃபீல் ட்ரெயின்ட் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஆல் டேஸ். Next one, I am pooped. I am pooped. This is a silly and then casual expression. You can use this phrases to your friends only. It's just informal and then casual silly way expression. I am pooped. ஸோ இது ரொம்ப வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஜோக்காக சொல்லும் போது மட்டும் தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். only used among friends, used in a joking way. ஸோ ரொம்ப ஃபன்னியாக சொல்லும்போது மட்டும்தான் ஐ எம் பூப்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அதை இடு ஏதாவது ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நோ, ஐ எம் பூப்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் worn out. ஐ எம் worn out, which means it's a great expression used by a lot of people. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஐ எம் டயர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ எம் worn out ஒரு ஃபார்மல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் பீன் ஸோ பிஸி திஸ் வீக், ஸோ ஐ எம் worn out. இந்த வாரம் ஃபுல்லாக நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் இப்போ எதுவும் செய்ய முடியாது, ஐ எம் ஸோ டயர்ட் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் worn out அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் வைப்ட் அவுட். ஐ எம் வைப்ட் அவுட். வைப்ட் அவுட் யூசஸ் எக்ஸ்ப்ரெஷன் இன் எனி சிச்சுவேஷன். ஸோ டயர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ எம் வைப்ட் அவுட் அப்படின்றது எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். I'm wiped out. Next one, I'm fried. I'm fried. So I'm fried na appo வறுத்து எடுத்துட்டாங்க, சோர்ந்து போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஸ்லாங். ஒரு ஸ்லாங் வந்து ஓ ஐ ஆம்
fried அப்படின்னு நம்ம சொல்லலாம். It's slang for I'm tired. Which means I'm so tired that my brain is fried. காலையிலேருந்து செஞ்சு யோசிச்சு இந்த பசில்ஸை சால்வ் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஐம் ஃப்ரைட். ஐம் ஸோ டயர்ட் தட் ஐ கான்ட் திங்க் வெல். ஐம் ஸோ டயர்ட் தட் ஐ கேன்ட் திங்க் வெல். நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், என்னால் அதை பற்றி யோசிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஐம் ஃப்ரைட். ஐம் டெட் டயர்ட். ஐம் டெட் டயர்ட். அப்பா படுத்த போது சாமி, அப்பா மரண சோறு அப்படின்னு சொல்லும் பார்த்துருக்கேன். ஐம் டெட் டயர்ட். யூஸ் டு எம்பசைஸ் தட் யூ ஆர் வெரி டயர்ட். ஸோ உன்னோட டயர்டு எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கீங்கன்றது இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐம் டெட் டயர்ட் அப்படி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐம் ஸ்பென்ட். ஐம் ஸ்பென்ட். ஸோ ஐம் ஸ்பென்ட் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள், I have spent all of my energy, so I feel very tired. I have spent all of my energy, so I feel very tired. ஸோ இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எல்லா எனர்ஜியும் போச்சு. ஸோ ஐம் ஸ்பென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐம் வியரி. ஐம் வியரி. இட்ஸ் a formal expression, so you can use these phrases in formal situation. ஸோ ஃபார்மல் இன்ஃபார்மல் சுச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியும். இன்ஃபார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணுறது, ஃபார்மல் வந்து அஃபிஷியலாக ஸோ நம்மளோட ஒர்க் பண்ணுற பிளேஸில் யூஸ் பண்ணுறது ஐம் வியரி. ஐம் வியரி. ஐம் ஸ்லீப்பி. ஐம் ஸ்லீப்பி. ஸோ எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, எனக்கு தூங்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐம் ஸ்லீப்பி. இட் ஷோஸ் தட் ஐ நீட் டு ஸ்லீப். இட் ஷோஸ் தட் ஐ நீட் டு ஸ்லீப். என்னால் இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது, எனக்கு தூங்கணும், ஐ நீட் சம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஐம் ஸ்லீப்பி அப்படின்னு சொல்லலாம். ஐம் burnt out. ஐம் burnt out. When you have lost your patience to do something. When you have lost your patience to do something. ஸோ ரொம்ப ஒரு ஆர்வமாக ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கீங்க, பட் அதில் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு டயர்டாக இருக்கும் போது ஐம் burnt out. I think I need a vacation. I feel burnt out. ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராஜெக்ட் செஞ்சிட்ருக்கும் போதும் உங்களால் முடியல, எனக்கு கொஞ்சம் லீவ் தேவை, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படிங்கும்போது ஐ திங்க் ஐ நீட் எ வெக்கேஷன். ஐ ஃபீல் burnt out. நெக்ஸ்ட் ஒன், ஐம் whacked. ஐம் whacked. ஐம் whacked. Instead of you can use I'm tired. I did all the housework myself, so I'm whacked. என்னோடய வீட்டு வேலைகளை ஃபுல்லாக நானே செஞ்சதுனால எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐம் whacked. ஐம் pushed. ஐம் pushed. ஸோ ஐம் pushed பார்த்திங்கன்னா I didn't sleep for 2 nights, so I'm pushed. ஸோ 2 நாளாக எனக்கு தூக்கமே இல்லை, எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லும்போது ஐம் pushed. ஸோ தூக்கம் கெட்டுறதுனால ஒரு டயர்ட்னஸ் வரும் பார்த்துருக்கீங்களா, அப்போ ஐம் pushed சொல்லலாம். ஐம் shattered. ஐம் shattered. ஐம் shattered அப்படின்னா இட் வாஸ் லேட் அட் நைட் ஐ வாஸ் shattered. இட் வாஸ் லேட் அட் நைட் ஐ வாஸ் shattered. ஸோ நான் நைட்லலாம் ஃபேமிலியில் உட்காந்து பேசி ரொம்ப ஏதாவது இம்பார்ட்டண்ட் விஷயமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப லேட் நைட் ஆச்சு தூங்குறதுக்கும் போது காலையில் எழுந்திரிக்கும் போது ஐம் shattered அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐம் knackered. I'm knackered. He was knackered after walking 5 miles for the first time. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 miles தூரம் வாக் பண்ணுறாங்க, அப்போ என்ன ஆகும், ரொம்ப சோர்வாயிடும், பாடி ஃபுல்லாக டயர்ட் ஆகிடும்ல, அப்போ ஐம் knackered. ஐம் zonked. ஐம் zonked. ஸோ ஐம் zonked எப்போ யூஸ் பண்ணுறேன்னா ஐம் கம்ப்ளீட்லி zonked. மை kid didn't let me sleep at all night. I'm completely zonked. My kid didn't let me sleep at all night. என்னோட குழந்தை நைட்டு ஃபுல்லாக என்னை தூங்கவே விடலை, ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும்போது ஐம் zonked அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் and then comment. Thank you so much.